பப்பு எல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி சங்கு கூட ஒரு எஃப்எஃப் ஒன் ஷாட். ஓகே, இது ஒரு ஒன் ஷாட் தான்டா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஒரு ஏஜ் கேப். பட் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஹீரோயினி கொஞ்சம் பெரிய பொண்ணுடா. சரிங்களா? சரி, ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் இது ஒரு என்னோடய ஃபேவரட் பர்சனுக்காக ஏஜ் கேப் வீடியோ. பட் அவங்க என்கிட்ட கேட்கல, இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். சரிடா அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க. சரிடா, வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்ன ஃபாலோ பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்துட்டு பயோவில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். டேய் 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 என்னடி தம்பி, எந்திரி, விடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 minutes நான் தூங்குறேன். ஏன் தம்பி இப்படி பண்ற? எந்திரா. ஹே, என் தம்பி சொல்லாத. என்ன பண்றது, சின்ன பையனா போயிட்ட, தம்பி தானே சொல்லணும். உன் புருஷன்டி நானு. என்னடா போட்டு கூட கூப்பிட்டு தம்பி சொல்லாத. தம்பி எந்திரிச்சு ரெடி ஆகுங்க, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னுட்டு நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே போகிறீங்க. என்ன தம்பி சொல்லாத அப்படின்ட்டு அவன் ரூம்குள்ளே கத்துறான். நீங்கள் கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்கீங்க. எப்போது நீங்கள் சமைச்சிட்டு அப்படியே சமைச்சிட்டே வந்துட்டு காஃபி போட்டுட்டு வச்சுருக்கீங்க டேபிள் மேலே. நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், அவனுக்கு கொடுக்கல, உங்கள் கிச்சன் கவுண்டர் பக்கத்துலேயே வைக்கிறீங்க. டேய் அப்படின்றீங்க. அவன் பேக்லேருந்து வந்து உங்களை ஹேக் பண்ணுறான். முன்னர்கடி காலில் முட்டை அழகாக தெரியுமா அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹேக் பண்ணுறான். தம்பி டீ குடிச்சிட்டு கிளம்புங்க தம்பி அப்படின்னீங்க. தம்பி சொல்லாதடி, கடிச்சு வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கில் அவன் கடிக்க போகிறான். பல்ல உடைச்சிருவான் நாயே அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ப்ளீஸ் என்ன தம்பி சொல்லாத அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே சாயிறான். சரி, சொல்லலை, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க. நீ திரும்ப. என்னடா நீ திரும்ப அப்படின்றான். என்ன தாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து லவ் யூ அப்படின்றான். சொல்ல முடியாது அப்படின்றீங்க நீங்கள் டக்குன்னு. சொல்லு நீ அப்படின்ற மாதிரி உங்களை இன்னும் டைட்டாக இழுத்து பிடிக்கிறான். டைட்டாக ரொம்ப மூச்சு விடாத அளவுக்கு. நீங்கள் என்னடா விட்டு போய் ரெடியாகு, லவ் யூ சொல்லு அப்படின்னு டைட்டாக பிடிக்கிறான். லவ் யூடா தம்பி அப்படின்ட்டீங்க. இப்போதான் தம்பி சொல்ல மாட்டேன் சொன்ன நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான் உங்ககிட்ட. நீங்கள் தம்பி போய் ரெடியாகு அப்படின்றீங்க. போ, நான் ஒன்றும் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் சிரிச்சுட்டே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சமைச்சி எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடு நாயே வா அப்படின்றீங்க. இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, சின்ன பிள்ளை வேண்டாம் வேண்டான்னு. ஸோ நானும் சின்ன பிள்ளை, அவள் வேண்டாம் எவ்வளோ டைம் சொன்னாங்க. என்னடா அங்கே புலம்புற? ஒன்றும் இல்லைம்மா வரேன் அப்படின்னு அவன் உள்ளேருந்து சொல்கிறான். நீங்களா இதுதான் புலம்பினே இருக்கும் நாய் அப்படின்றீங்க. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, பெரிய பொருளெல்லாம் செட் ஆகாதுடா அப்படின்ட்டு. நான் தான் லவ் காதோல் பண்ணிட்டேன்னு கன்றாவி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னதே கன்றாவியா அப்படின்றீங்க. அவ்வளோதான் அவனுக்கு. இல்லைம்மா
கலையான ஆள்னின்ற ஐயோ அடி வாங்கக்கூடாது போய் சாப்பிட்டு உட்காந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வாழா வெளியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் வந்தோடனே மூஞ்சி முறைக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன சொன்ன கன்றாவின்னு சொன்னியா கல்யாண ஆள்னின்னு சொன்ன அழகாகிற அப்படின்னு அழகுடி நீங்களா அப்படின்றான். இந்த வேலைலாம் ஆகாது தம்பி சாப்பிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பேபி பேபி அப்படின்றான். என்னடா நீ லீவ் போட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே பாரு நல்ல மரியாதை சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. நானும் வேலைக்கு கிளம்புறது இல்லையா, உட்காந்துங்கத்தா. பேபி 2 பேரும் லீவ் போட்டலாண்டி ப்ளீஸ் ஏன்னா வெளியே போகலாமே தம்பி, வீக்கெண்டில் போய்க்கலாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் கடந்து சாப்பிட்டு உங்களை லிப்ட் பண்ணி லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பை பேபி லவ் யூ அப்படின்ட்டு குடுன்னு வெளியே ஓடுறான். போயிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு பாய்டா பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ முன்னாடியே ரெடியாக இருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்களும் பேக்லாம் எடுத்துகிட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 10:30 போல் இருக்கும். நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் ஆகிடுச்சு. ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்க்குறீங்க? அவன் தான். ஹலோ சொல்கிறா அப்படின்றீங்க. என்னடி இன்னும் ஆளை காணோம்? இல்லை வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குடா அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீல நான் பிக் பண்ணிக்கிறேன் உன்னை அப்படின்ற மாதிரியும் ஃபோனில் சொல்கிறான். ஏய் பொடி நிறையா நடந்தே வந்துடுவோம், கொஞ்சம் தூரம் தான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அன்டைம் ஆகிடுச்சுடி, வரேன், டயர்டாக இருப்பேன், எப்போ கிளம்புவ? அதுவும் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன், கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நானும் வரேன். டேய் வேணாண்டா, வராண்டி வை அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். இப்போது கொஞ்ச நேரம் தான் அவன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்கா. ஏண்டா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரீங்க. நான் கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட். ஏய் அன்டைம் ஆகிடுச்சு வா முதல்ல. டேய் நான் தாண்டா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நீ என்னடா என்ன ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டிடி, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீ என் சொல்லணும்டி அப்படின்றா. உன்னோட அக்காடா நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ என்ன கூடையா பிறந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லைனாலும் நான் பெரிய பொண்ணு தான் நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். சரி சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போது அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஃப்ளாஷ்பேக். டேய் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேன்டி. என்னடா நான் வந்துட்டேன் ஆல்மோஸ்ட். ஐயோ நான் கிளம்பிட்டேன், பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், பொறு. டேய் வேறுபேத்தாதடா நான் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன், ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான், நீ வா, நீ வந்தவுடனே எனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்றான். ஸோ சரி அப்படின்ற மாதிரி அவன் ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் இப்போது லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீங்க. அவன் ஏய் வந்துட்டல்ல அப்படின்றான். அப்படி நீங்கள் அவனை பார்த்து ஸ்டன்னாகி அப்படியே நிற்கிறீங்க. அவனும் உங்கள் கிட்ட வரான். நீங்கள் மாஸ்க் போட்டுட்ருக்கீங்க. என்ன மாஸ்கெல்லாம் போட்டிருக்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்றீங்க. சரி வா பைக் வெளியே இருக்கு வா அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி நடந்து போகிறான், அவன் பின்னாடி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. இதாண்டா உங்களோட ஃபர்ஸ்ட் மீட். நீங்கள் அப்படியே பைக்கில் ஏறி அவன் பின்னாடி உட்காடுறீங்க. அப்படியே அந்த ட்ராவல் போகுது. இது ஒரு 4 to 5 months முன்னாடி இது நடந்த விஷயம். பட் அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிட்டு 5 months அப்புறம் வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு உங்கள் வீட்டில். ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு, உங்கள் வீட்டில் மேரேஜ் அப்படின்னு ஒரே பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க.
அவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கத்திட்டுருக்கீங்க, பேசாமல் விட்டுடலாம்டா, நீ வந்து உன் லைஃப்பை பார்த்துக்கோ, நீ இன்னும் செட்டில் ஆகலை, அது இது நிறைய இருக்குது, நீ சின்ன பையன் வேறு, வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும்டா, என்னை விட நீ 1 இயர் வந்து சின்ன பையன், வேணாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட பேசிட்டுருக்கீங்க. ஏய், நீ இல்லைனாலாம் இருக்க முடியாது சரியா, நீ தான் எனக்கு எல்லாமே, மூடிட்டு இரு, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போது அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக பைக்கில் அவன் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் ஷோல்டரில் கை வைக்கும் போது உங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் மீட் அண்ட் பஞ்சாயத்து நடக்கும்போது எல்லாமே நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹிப்பில் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டர் மேலே அவங்க ஹெட்டை பொறுமையாக சாய்ச்சிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்ச மாதிரி போகிறீங்க. என்னடி ரொம்ப டயர்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்லைடா, ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போது பைக் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்குது. ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்கள் பைக்கை விட்டு இறங்கும் போதெல்லாம் ரெயின். நீங்கள் ஐயோ ரெயின் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் வாடா சளி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் பின்னாடியே அவனு நடந்து வரான். பட் நீங்கள் வெளியே இருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே தொப்பரை நனைஞ்சிட்டீங்க. என்னடா அது, ஒரு 2 நிமிஷம் தான்டா, அதுக்குள்ளே இவ்வளோ மழை கொட்டணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மழையை திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே என்ட்ரா வரீங்க. அவனும் பின்னாடியே வரான். ஷூஸை நீங்கள் உங்கள் செப்பலையும் ஷூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் பின்னாடியே வரான். அவன் அப்படியே ஷர்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டே உங்களை வந்து பேக்கில் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் என்னடா அப்படின்றீங்க. என்னடி அப்படின்றான். டேய் தம்பி விட்றா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வா அப்படி போவோம் அப்படின்ற மாதிரி உங்களை பெட்டுக்கிட்ட தள்ளிட்டு போகிறான். நீங்கள் டேய் அடிச்சுனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே போக போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே ட்ராவல் ஆகி வரான், கூடயே வரான். டேய் அங்கேயே நில்லு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஏன் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகக்கூடாதா, நானும் தானே மழையில் நனைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கூடயே வரான். நீங்கள் டேய் போயிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை மிரட்டுறீங்க. என்னடி நான் புருஷன் சரியா, கழுத்தில் 3 முடிச்சு போட்டு தாலி கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறா. தம்பி தாலி கட்டா இஷ்டமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் இஷ்டம் தாண்டி அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் டேய் விட்றா அப்படின்ட்டீங்க. சங்குக்கு விடுற மாதிரி இல்லை, உங்களை அப்படியே வந்துட்டு கேரி பண்ணி அப்படியே வந்து ஷவர் முன்னாடி நிறுத்துறான். நீங்கள் அவனை ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. எதுவும் பேசல, 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவனோட சின்ன டவுன் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நிம்மற ட்ரை பண்ணுறீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூடி அப்படின்றான். லவ் யூ தம்பி அப்படின்றீங்க. டேய் என்னை தம்பி தம்பி சொல்லாதடி அப்படின்றான். சரி லவ் யூடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போது அந்த ஷவர் செக்ஷன் அப்படியே போகுது. எதுவும் ரொம்பலாம் இல்லை, அப்படியே வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டு, நோஸு, லிப்ஸில், சிக்ஸ்லலாம் குட்டி குட்டி பிக் மட்டும் கொடுக்குறான். நீங்களும் அவனை பிக் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு ஷவரு முடிஞ்சிருது. தென் நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு எதனா ட்ரெஸ் நைட்டுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே தூக்கி த நேம் இஸ் ஜான்சினா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரல, அந்த மாதிரி உங்களை தூக்கி பெட்டில் விசிறான். டேய் நான் இருக்கிறதுக்கு நீ அசால்ட்டாக தூக்குறேன்னு, நான் எவ்வளோ வெயிட்டாக இருப்பேன், இதெல்லாம் ஒரு வெயிட்டாடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். போடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட்லேருந்து எழுறீங்க. அவன் உங்கள் மேலே குதிக்கிறான். அடி அப்படின்றீங்க. என்னடி என்ன தம்பி 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 சொல்கிற, நம்பி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சி அசிங்கமாக பேசாத
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி எவ்வளோ ஆசையாக வந்திருக்க மாமன், யார் சின்ன பையன்டா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. யார் சின்ன பையன் இப்போ பார்க்கலாமா, யார் சின்ன பையன் பார்க்கலாமா அப்படின்ட்டு உங்களை அப்படியே வந்துட்டு ஹேண்டை ரெண்டையும் பின் பண்ணுறான் பெட்டில். டேய் விட்ரா அப்படின்றீங்க. யார் சின்ன பையன் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறா. அப்படியே உங்களை வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் டேய் விட்ரா அப்படின்றீங்க. முடியாது, என்ன பண்ணுவ நீ அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்க நெக்கிட்டலாம். உங்களுக்கு ரொம்ப கூசுது, நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க. அவன் எவ்வளோ இதுவாக கொடுக்குறேன், இது பாரு சிரிக்குது, சிரிப்பாங்களாடி யாருன்னா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு சிரிப்பு தாண்டா வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. டைட்டாக பண்ணிவிட்டு தென் வெளியே வந்துட்டு ரெயின் ஆகிட்டுருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் அந்த இதெல்லாம் அப்படியே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. அவன் நல்லா இருக்குல்ல கிளைமேட், சரிவா அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் நெக்கிட்டலாம் ரொம்ப கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டே ஸ்டாப் பண்ணுறா டேய் அப்படின்றீங்க. என்னடி தம்பி தம்பி சொல்லிவிட்டு என்னை விட கூட மாட்டேங்கிற. இன்றைக்கி விட மாட்டேன், இன்றைக்கி பாரு யார் தம்பின்னு பார்க்கலாம், யார் அக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக கொஞ்சம் மூடிங் சவுண்டோட அவனோட ஃபேஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கான், சிரிக்கிறான். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆக்சுவலி கண்டினியூ இதோட இந்த ஒன் செட் முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு எந்த ஒரு கான்செப்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் போகலான் தான்டா, சரிங்களா? சரி, இனிமேட்டுக்கு எஃப்எஃப்லாம் கண்டினியூ பண்ணுறேன்டா, ஓகேவா? இந்த ஸ்டோரி அவ்வளோ இதுவாக இருக்காது, பட் வேணும்னா சொல்லுங்கள், இதுவுமே பார்ட் பை பார்ட்டாக போடலாம். எப்படி வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாங்க, என்னென்னலாம் லைஃப்பில் நடந்தது, ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன இன்னொரு ஒன் ஷர்ட்டாக போடலாம், 2 ஷர்ட் மாதிரி. சொல்லுங்கடா. லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துங்க. பை டா மிஸ்.